அவன் யார்? அவன் பேச முடியல, ஸ்பீக்கர் அவுட்டு, மைக்கும் அவுட்டு. ஒன்று சரியாக இருந்தால் கூட நம்மளால் பேச முடியாது. இவர் எப்படி இருந்தார்? ஸ்பீக்கர் அவுட்டு, மைக்கும் அவுட்டு, ரெண்டும் அவுட்டு. அவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் அவனுடைய செவிகளிலே தன்னுடைய கரங்களை வைத்து என்ன சொல்கிறாரு? எப்பத்தா. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? பி ஓப்பன். ஆங்கிலத்தில் பி ஓப்பன். வாய் திறந்து சொல்லுங்க. பக்கத்தில் உங்களுக்கு கையை பிடிச்சி சொல்லுங்க, எப்பத்தா. ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்களுடைய வியாபாரத்தில், தொழிலில், படிப்பில், திருமண காரியங்களிலே, இல்லை உங்களுடைய ஆலய ஊழிய ஆராதனை காரியங்களிலே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாள் இப்படி இருக்கும் என்றால் பி க்ளோஸ். இப்படியே இரு, நீ இப்படியே இரு, நீ இல்லாம போ, நீ அழிந்து போ, நீ இருக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டு இருக்கும்னா அது காதால கேட்க முடியாது, பார்த்தாலே தெரியும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்பதை ஆண்டு சுதாரித்துக் கொண்டார். ஆகா, இந்த வார்த்தை என்கிட்ட என்ன பண்றாங்க? என் முன்னால பி க்ளோஸ்ன்னு சொல்றாங்க, நீ இல்லாம போன்னு சொல்லுகிற நபர் வந்தார். ஆண்டவர் பார்த்தா சுதாரித்துக் கொண்டார். என்ன செய்யணும்? வார்த்தையால் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொன்னார், எப்ப